ஹாய் கைஸ், 12th செப்டம்பர் 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஃபிஃப்டியோடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,830. ஸோ 24,830 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,750. அண்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000. பிகாஸ் 25,000 மார்க்கெட் இங்கே ஒரு டைம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு டைம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 25,045 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் 25,080 வந்துட்டு செகண்ட் டார்கெட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட் 50,950. ஸோ 50,950 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 50,800 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். 50,800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேபி மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஆர்எல்ஸ் அங்கே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 50,580 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 51,170. ஸோ 51,170 வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா 51,308 அதாவது 310 to 350 வந்துட்டு நம்ம வந்துட்டு அதனுடைய இனிஷியல் டார்கெட்டாக எடுத்துக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுங்க. ஆர்எல்ஸ் மணி லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.